உசிலம்பட்டி அருகே போத்தம்பட்டி கிராமத்தில் சங்கிலிச்சாமி சீலக்காரியம்மனுக்கு கற்கோவில் எழுப்பி கும்பாபிஷேகம் வெகுவிமர்சையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போத்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது சங்கிலிச்சாமி சீலக்காரியம்மன் கோவில். சிறிய கோவிலாக இருந்த இக்கோவிலை 12 ஆண்டுகளுக்கு பின் புனரமைப்பு பணியாக அர்த்த மண்டபத்துடன் 51 அடி கோபுரத்துடன் கற்கோவில் அமைக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் வெகுவிமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 6ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாக சாலை பூஜைகள் துவங்கி 4 கால யாக பூஜைகள் முடிந்த பின் இன்று கடம் புறப்பாடாகி 51 அடி உயரத்தில் உள்ள கற்கோவிலின் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து மூல ஸ்தானத்தில் உள்ள சீலக்காரியம்மனுக்கும் குதிரை மீதும் சிலையாகவும் வடிக்கப்பட்டிருந்த சங்கிலி கருப்ப சாமிக்கும் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இத்திருவிழாவில் உசிலம்பட்டி மற்றும் அத்திப்பட்டி வெல்லானி பெருமாள்பட்டி இடையப்பட்டி அம்பாசமுத்திரம் புடூர் தேனி மாவட்டத்தில் உள்ள தெப்பம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக தரிசனம் செய்தனர். அவர்தான் தண்ணி எல்லாம் சுத்தி தண்ணி கொண்டு அவர்தான் முதல் மேல ஏறணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஏறணும். யாகசாலம் மேற்கு ஆகுது. சீலக்காரி அம்பாவுடைய திருவுருவே குறிக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய குடமலுக்கு பெருந்த அந்த திருவிழா கருட பகவான் ஆட்சியோடு திரும்ப பார்த்தோம்னா 12 வருஷம் காத்திருக்கணும். ஆகவே குடும்பம் சகித கேட்ட வரங்களை வழங்கக்கூடிய அன்னை ஸ்ரீ சீலக்காரி ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரே நாராயண நமோஸ்துதே சத்யஸ்ய விநாசானாம் அந்தர்